ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு போயம் வீடியோ. ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்டில் உள்ள போயம் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கரேஜ். ஆக்சுவலாக ஒவ்வொரு போயமும் ஒவ்வொரு வகையில் ஸ்பெஷல். சில போயம் வந்து மெமரி போயமாக இருக்கும், சில போயம் வந்து அதோட தீமுக்காக ஸ்பெஷலாக இருக்கும். இந்த போயம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த போயத்தை எழுதினவங்க, ஆக்சுவலாக கரேஜ் போயத்தை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஹர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படிங்கிறவங்க தான் இந்த கரேஜ் அப்படிங்கிற போயத்தை வந்து எழுதியிருக்காங்க. இவங்க ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரே போயட் யார் அப்படின்னா இந்த எட்ஹர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம 6th ஸ்டாண்டர்டில் டீம் ஒர்க் போயம் பார்த்தோம்ல, அதை எழுதினவங்களும் இவங்க தான். கரெக்டு தானே? அவங்களும் இவங்க தான். இவங்க வந்து மக்களுக்கு புரியக்கூடிய ஈஸி லாங்குவேஜில் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை வந்து இவர் வந்து சொன்னதுனால இவரை வந்து என்ன அழைச்சாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் போயட்னு அழைச்சாங்க. சரியா? இது கூட கொஸ்டினாக கேட்கலாம். ஹூ இஸ் கால் பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு கேட்கலாம், அல்லது எட்ஹர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட்டை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த போயத்துக்குள்ளே போயிடலாம். கரேஜ் போயம். ஆக்சுவலாக இந்த போயத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கரேஜை பற்றின ஒரு ஒப்பீனியனை வந்து அவர் க்ரியேட் பண்ணுறாரு. சரியா? போயத்துக்குள்ளே போயிடலாம். கரேஜ் இஸ் இன் எ பிரில்லியன்ட் டேஷ் எ டேரிங் டீட் இன் எ மூமெண்ட் ஃப்ளாஷ். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒன்றும் ஒரு பிரில்லியண்டான விஷயம் கிடையாது. எப்படி? அது வந்து ஒரு பிரில்லியண்டான கரேஜுங்கிறது அது ஒரு பிரில்லியண்டான விஷயம் கிடையாது. எ டேரிங் டீட் இன் எ மூமெண்ட் ஃப்ளாஷ். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, துணிச்சலான டைமில் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு. அதாவது எப்படி ஒரு ஃப்ளாஷ் லைட் வந்துட்டு போகும், அந்த மாதிரி ஒரு துணிச்சலான டைமில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. இட் இஸ் இன்ஸ்டேனியஸ் திங். இன்ஸ்டேனியஸ் திங்னா ஹேப்பனிங் திங். இது வந்து என்ன அப்படின்னா உடனே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. கரேஜுங்கிறது உடனே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. born on despair with a sudden spring. இதில் டெஸ்பேருங்கிறது ரொம்ப முக்கியம். டெஸ்பேர் அப்படிங்கிறது என்னன்னாப்பா, ஹோப்லெஸ், விரக்தியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஹோப்லெஸ், விரக்தியாக இருக்கும். அதாவது நம்ம விரக்தியாக இருக்கும்போது எடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது, விரக்தியாக இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய விஷயமும் கிடையாது. இட் இஸ் இன் எ கிரியேச்சர் ஆஃப் லிக்கர்டு கோப். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து நம்ம ஸ்டெடியாக இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் எடுக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. அது அந்த மாதிரியான ஒரு விஷயமும் கிடையாது. ஆர் த ஃபைனல் டக் அட் எ ஸ்லிப்பிங் ரோப். ஸ்லிப்பிங் ரோப் கேம் விளையாடுவோம்ல, அந்த டைமில் நம்ம லாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. பட் இட் இஸ் சம்திங் டீப் இன் த சோல் ஆஃப் மேன். இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டீப்பான சோல், ஒரு உள்ளிருந்து செயல்படக்கூடிய ஒரு ஆன்மா. தட் இஸ் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தேவையான பிளான்ஸை வந்து இது ரொம்ப நாளாகவே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. கரேஜ் இஸ் இன் த லாஸ்ட் ரிசார்ட். அதாவது கரேஜுங்கிறது ஒரு லாஸ்ட் புகலிடம் கிடையாது. இந்த ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் த கேம் ஆஃப் ஸ்போர்ட். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கேமாக இருந்தாலும் சரி, நமக்கான லாஸ்ட் அப்படிங்கிறது இதில் கிடையாது. லாஸ்ட் ரிசார்ட்ங்கிறது புகலிடம், லாஸ்ட் புகலிடம் கிடையாது. இஸ்ன்ட் எ திங் தட் எ மேன் கான் கால். அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மனுஷன் கூப்பிட்ட உடனே வராது. அட் சம் ஃபியூச்சர் டைம் வி ஹாஸ் ஆப் டு ஃபால். அதாவது மனுஷன் கூப்பிட்டோன்னே வராது, நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் பயன்படுற மாதிரியும் கிடையாது. இஃப் ஹி ஹேஸ் இட் நவ் ஹீ வில் ஹேவ் இட் நாட். அதாவது நமக்கு தேவைங்கிற போது வருகிறதோ இல்லை தேவையில்லாத போது வராமல் இருக்கிறதோ அந்த மாதிரி கிடையாது. இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, when the strain is great and the pace is hot. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்ட்ரெயின்றது அப்படின்னத ரொம்ப முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பார்க்குறது. இப்போது அப்படி முயற்சி எடுக்கும்போது அந்த பாதங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சூடாக இருக்கும்னு சொல்கிறாரு. இது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரன்னிங் ரேஸ் போகிறாங்க அப்படின்னா, அவங்க ஓடும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக ஓடும்போது அவங்க பாதங்கள்லாம் சூடாக இருக்கும். சரியா? ஃபார் ஹூ வுட் சர்வைவ் ஸ்ட்ரைவ் ஃபார் எ டிஸ்டன்ட் கோல். அதாவது ஸ்ட்ரைவ்ங்கிறது என்னன்னாப்பா ஏக்கம். யார் ஒருத்தர் தன்னுடைய ஃப்யூச்சர் கோலுக்காக ரொம்ப ஏக்கப்பட்டு உழைக்கிறாங்களோ அவங்களோட தான் அந்த ஆத்மாவே அவங்களோட ஆத்மாவோட தான் கரேஜே இருக்குன்னு சொல்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, நான் தைரியமானவன் சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாமலோ இல்லை வந்து அந்த கடைசி நேரத்தில் போயிட்டு என்னால் முடியும்னு சொல்கிறதோ வந்து நடக்காது. யார் ஒருத்தர் தன்னுடைய ஆம்பிஷனுக்காக உள்ளேருந்து உழைக்கிறாங்களோ, ரொம்ப வருஷம் அதை ஏங்கி அதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட தான் கரேஜ் இருக்கும். அதுதான் உண்மையான கரேஜ்னு சொல்கிறாரு.
கரேஜ் இஸ் இன் எ டேஸ்லிங் லைட் தட் ஃப்ளாஷஸ் அண்ட் பாசஸ் அவே ஃப்ரம் சைட். இது ஒரு லைட் கிடையாது வந்துட்டு போகிறதுக்கு. இட் இஸ் எ ஸ்லோ அன்வேவரிங் இன்கிரைன் ட்ரைட். அதாவது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்லோவாக நடக்கக்கூடிய ப்ராசஸ், ஸ்டெடியாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். இன்கிரைன் ட்ரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேரூன்றி ரொம்ப ஆழமான விஷயம் இது. வித் எ பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் ஸ்ட்ரென்தன் டு வெயிட். அதாவது பேஷன்ஸ்னால் தெரியும்ல, பொறுமையாக ஒர்க் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மேன் வென் ஹிஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ. இது வந்து நம்மளுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான பார்ட். த பிரேவ் மேன் நெவர் இஸ் ஃப்ரீட் ஆஃப் இட். அதாவது எப்போவுமே வந்து ஒரு மனுஷன் பிரேவாக இருக்கான், அவன் உண்மையாக இருக்கானா, அவனை விட்டு இந்த கரேஜ் என்ன போகாதான், விட்டுட்டு போகவே போகாதா. ஹி ஹேஸ் இட் when there is no freed of it. கண்டிப்பாக அவனை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த கரேஜுங்கிறது யார் ஒருத்தர் உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ, யார் ஒருத்தங்க அவங்களுடைய ஆன்மாவோடு இருந்து இந்த வேலையை பார்க்குறாங்களோ விட்டுட்டு போகாது. ஆக்சுவலாக அந்த போயம் வந்து குழந்தைங்களுக்காக சொல்லியிருக்காரு. பட் இந்த டைமில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தானே, கரெக்டு தானே. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், கவர்மெண்ட் வேலையை நோக்கி ஓடிட்டுருக்கோம். அந்த டைமில் வந்து நமக்கு வந்து நீங்கள் நல்லா தன்னம்பிக்கையாக உழைங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து தைரியமாக இருக்கிறது அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் நான் புக் எடுத்து படித்து பாஸ் பண்ணிடுவேன்னு கிடையாது. ஹார்ட் ஒர்க், யூ நீட் டு புட் ஹார்ட் ஒர்க். அந்த ஏக்கத்தோட பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக கரேஜ் உங்களோட இருக்கும், நமக்கு சக்ஸஸும் கிடைக்குன்னு சொல்ல வராரு. சரியா? கரேஜ் வாஸ் நெவர் டிசைன்டு ஃபார் ஷோ, இட் இஸ் இன்ட் எ திங் தட் கேன் கம் அண்ட் கோ. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து கரேஜுங்கிறது நான் தைரியமானவனாக இருக்கேன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ ஷோ ஆஃப் திங். இது வந்து வெளிப்படுத்துறதுக்காக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒன்றும் வந்துட்டு போகிற விஷயமும் கிடையாது. இட் இஸ் அண்ட் ரிட்டர்ன் இன் விக்ட்ரி அண்ட் டிஃபீட். விக்டரினா என்னன்னு தெரியும்லப்பா, சக்ஸஸ். விக்ட்ரி அண்ட் டிஃபீட் அண்ட் எவ்ரி ட்ரையல் எ மேன் மே மீட். அதாவது நம்ம ஒவ்வொரு ட்ரையல்லையும் ஒவ்வொரு முயற்சி எடுக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் மீட் பண்ணுவோம். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர்ஸ், ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ். கரெக்டு தானேப்பா. இன்றைக்கி நம்ம ஒரு எய்ம் வச்சுருக்கோன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில நாட்களில் நடக்கும், ஒரு சிலருக்கு ஒரு சில டேஸில், ஒரு சில இயர்ஸில் நடக்கும், ஒரு சிலருக்கு ஹவர்ஸில் நடக்கும். இப்போ நம்மளோட எய்முக்கெல்லாம் வந்து ஜூன் மாதம் தானே, நமக்கு வந்து சில மந்த்ஸ் ஆக போகுது. கரெக்டு தானே? அதை தான் சொல்கிறாரு. பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் ஸ்ட்ரெஸ். அதாவது இன்றைக்கி சக்ஸஸாக இருக்கக்கூடிய ஸ்மைலிங் பீப்புளுக்கு பின்னாடி அவ்வளோ கண்ணீர் இருக்கும். கரெக்டு தானே? கரேஜ் இஸ் மோர் தென் எ டேரிங் டீட், இட் இஸ் த பிரீத் ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்ட்ராங் மேன்ஸ் க்ரீட். அதாவது என்ன அப்படின்னா இந்த கரேஜுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய ப்ரீத்லேயே இருக்கணும், அது வந்து ஸ்ட்ராங் மேனோட இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கரேஜுங்கிறது விட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த போயம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, நமக்கே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. அதாவது இன்றைக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுற யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் இன்றைக்கி ப்ராப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ப்ராப்பராக படிக்கிறேன், ஒரு நாளைக்கு 6 to 7 hours படிக்கிறேன், என்னுடைய எய்முக்காக உழைக்கிறேன், அதில் வந்து நிறைய கஷ்டம் இருந்தால் கூட நான் வந்து அதுக்காக வந்து நான் அதை விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அப்படி இருக்கிறவங்களோட கரேஜ் விட்டு போகாது, கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் இருக்கும். அதை தான் சொல்ல வராங்க. ஸோ எல்லோரும் ஒரி பண்ணாதீங்க, ப்ராப்பராக படிக்கிறவங்க பயப்படவே வேண்டாம், நல்லா படிங்க, நல்ல மார்க்ஸ் வாங்குங்க. நமக்கு வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது. அப்படி தான் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லை. ஸோ கண்டிப்பாக நல்லா படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வாங்கலாம், போஸ்டிங் வாங்கலாம். இது நமக்காக எழுதப்பட்ட போயம் மாதிரி தான். ஆக்சுவலாக அந்த போயத்தை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட். எட்வர்ட் ஆல்பர்ட் ஏற்கனவே சொன்னேன்ல பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே ஒரு பீப்புள்ஸ் போயட் தான்ப்பா. ஏன்னா நம்மள மாதிரி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கரேஜ் போயம்லாம் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குல்ல. சரி, அட்வர்ட் கர்ட் இவருடைய வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1881 to 1959 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்கிறாரு. எங்கே பிறந்திருக்கிறாரு அப்படின்னா இங்கிலாந்து பார்ன், அதாவது இங்கிலாந்தில் பிறந்திருக்காரு. இங்கிலாந்து பார்ன் அமெரிக்கன் போயட் ஹூ வாஸ் பாப்புலர் இன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 20th century. அந்த 20th centuryயுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ஃபேமஸானவர் யார் அப்படின்னா இவர். His poem often had an inspirational and optimist view of everyday life. கரெக்டு தானேப்பா. இப்போ நம்மளே இந்த போயம் படித்தோம், நமக்கு எவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்திருக்கு, எனக்கு அது ஃபீல் ஆகுது. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபீல் ஆகும். இந்த போயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க, டெட் ஏஆர்பி படிக்கிறாங்க, எஸ்ஜிடி படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உண்மையாக நல்லா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கிவ் 1 like. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.